பகவத்கீதையில் 8வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனங்கள் ஸ்லோகம். முற்றும் உணர்ந்தவனை, தொல்லோனை, அனைத்தையும் ஆளுபவனை, அனுபவிக்கும் நுண்மையனை, அனைத்தையும் தாங்குபவனை, சிந்தனைக்கு எட்டாத வடியுடையோனை, கதிரவனைப் போன்று ஒளிர்பவனை, அஞ்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவனை, பக்தியோடும் உறுதியான மனதோடும் யோக பலத்தோடும் புருவத்தின் மத்தியில் பிராணன் முழுவதையும் வைத்து மரண காலத்தில் யார் நினைக்கிறானோ அவன் அத்திவ்ய பரமபுருஷனை அடைகிறான். இறைவனை அடைவதற்கு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை மூலமாக சொல்கிறார். தொல்லோனை, கற்பனைக்கு எட்டாத வடிவுடையவனை, இறைவனை மனதில் பக்தியோடும். பக்தினா என்ன? மனதில் இறைவனை நினைத்த உடனே இறைவன் தவிர வேறு எந்த பொருளும், மனிதர்களோ பொருளோ பந்தமோ பாசமோ எதுவுமே நினைவில் வராத அளவுக்கு மனதில் பக்தியோடும், அந்த மனது பக்தி உறுதியோடும் யோக பலத்தோடும். யோக பலங்கிறது உங்களுக்கு நமக்கு நடந்துட்டுருக்கிற சுவாசம் பிராணன்னு பேர். இந்த பிராணன் சக்தி முழுவதையுமே புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அதை யோக பலத்தை கொண்டு பிராணசக்தி முழுமையும் புருவ மத்தியில் கொண்டு போய் நிறுத்தி, ஜீவனில் நிறுத்தி, நம்மை படைத்த இறைவனை நினைவு கூறும் ஒவ்வொரு மனிதனுமே அந்த திவ்ய புருஷனான இறைவனை அடையலாம்னு சொல்லப்படுது. அப்போ மனதில் பக்தியும் வேணும், பிராணசக்தி முழுதையும் புருவ மத்தியில் நிறுத்தறதுக்கான யோக நிலையும் வேணும், மனதில் உறுதி வைராக்கியம் வேணும். அந்த நிலையில் இருந்து முழுமையாக மனதில் வேறு எண்ணங்கள் இல்லாமலும் பிராணசக்தி வெளியில்லாமல் புருவமத்தியில் அனைத்தையும் நிற்கிற நிலையில் உறுதியோடு இறைவனை நினைவு கூறுவோன் மரண காலத்தில் நிச்சயமாக இறைவனை போய் சேருவான்.